ஹலோ ஃபார்மர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா, மல்லிகை செடி வந்து வருடத்தில் இருக்கக்கூடிய 12 மாதத்துலேயும் பூக்கள் பூக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பேசிக்காக மல்லிகை செடின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, மல்லிகை செடி வந்து ஒரு அதிக வெப்பம் விரும்பி பயிர் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். அதாவது வெப்பம் அதிகமாக பதிவாகக்கூடிய மாதங்களில் தான் அதிகமான மகசூலும் மல்லிகை செடியிலேருந்து வரும். ஸோ பூக்கள் உற்பத்தி வந்து அதிகமாக வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதங்களில் தான் இருக்கும். குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னா, மார்ச் முதல் அக்டோபர் வரையிலான 8 மாத காலத்திற்கு மல்லிகை செடியை பொறுத்தவரை இயற்கையாகவே பூக்கள் வந்து அதிகமான அளவில் பூக்கும். ஸோ இந்த 8 மாதங்கள் தான் அதிகமான வெப்பம் பதிவாகக்கூடிய மாதங்களும் கூட. ஸோ இந்த 8 மாதத்தை பொறுத்தவரை ஆவரேஜ் டெம்பரேச்சர், அதாவது சராசரியான வெப்பநிலைன்னு பார்க்கும்போது 8 மாதத்துலேயுமே குறைந்தபட்ச வெப்பநிலை வந்து 20 டிகிரிலேருந்து 30 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும். ஸோ இது வந்து இரவு நேர வெப்பநிலையை பொறுத்தவரை மல்லிகை செடிக்கு போதுமானது தான். ஸோ மல்லிகை செடி வந்து மினிமம் டெம்பரேச்சரில் எப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகும் அப்படின்னா 15 டிகிரி செல்சியஸுக்கும் கீழே போகும்போது தான் மல்லிகை செடியோட வளர்ச்சி குன்றி மல்லிகை செடியில் வரக்கூடிய மொட்டுகள் ஒவ்வொன்றுமே உதிர்த்தக்கூடும். ஸோ இது வந்து 15 டிகிரி செல்சியஸுக்கும் கீழே போகும்போது. ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து எப்போ மல்லிகை செடியை பாதிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் டிசம்பர் டு ஜனவரி, அதாவது அதிக குளிர் பதிவாகக்கூடிய மாதமான டிசம்பர் மாதமும் ஜனவரி மாதமும் தான் இந்த மல்லிகை செடியோட வளர்ச்சி முற்றிலும் குன்றுறதுக்கான வாய்ப்பு அமையும். ஸோ எதனால் அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலையே போதுமான அளவு கிடைக்காத போது குறைந்தபட்ச வெப்பநிலையும் ரொம்பவே குன்றும் போது மல்லிகை செடி வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகும். அதாவது இது வந்து கோல்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். இது பெரும்பாலும் பனிக்காலத்தில் மட்டுமே நடக்கக்கூடியது. ஸோ இந்த கோல்டு ஸ்ட்ரெஸ்ஸில் மல்லிகை செடியில் வரக்கூடிய துளிர்கள் எல்லாமே வந்த மாதிரியே இருக்கும். அதாவது ஒரு 15 நாட்களில் வளர வேண்டிய வளர்ச்சி 30 நாட்கள் வரை வளர்கிற மாதிரி ரொம்பவே தாமதப்பட்டு வளரும். ஸோ இது எல்லாமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸால் தான். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம ஏதாவது பயோஸ்டிமுலன்ட் பயன்படுத்த முடியுமா இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து மல்லிகை செடியை ஓரளவு மீட்டெடுக்க முடியும். ஸோ இந்த பனிக்காலத்து வெப்பநிலையை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சரை பற்றி பார்த்துடலாம். அதாவது மார்ச் மாதத்துலேருந்து அக்டோபர் வரையிலான காலகட்டத்தில் ஆவரேஜ் மேக்ஸிமம் டெம்பரேச்சரை பற்றி பார்த்துடலாம். ஸோ அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை சராசரியாக 35 டிகிரி செல்சியஸ்லேருந்து அதிகபட்சமாக 43 டிகிரி செல்சியஸ் வரையும் 44 டிகிரி செல்சியஸ் வரையும் கூட ஓரிரு இடங்களில் மே ஜூன் போன்ற மாதங்களில் பதிவாகும். ஸோ இந்த எல்னினோ ஆண்டுகளை பொறுத்தவரை இந்த மே ஜூனில் பதிவாகக்கூடிய அளவுக்கு வெப்பம் வந்து செப்டம்பர் மாதத்துலேயும் அக்டோபர் மாதத்தில் கூட ஓரிரு நாட்கள் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகக்கூடிய நாட்களில் மல்லிகை செடியோட வளர்ச்சி வந்து சற்று குன்றக்கூடும். ஸோ அதுவுமே பயோஸ்டிமுலன்ட் பயன்படுத்த மூலியமாக நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று, நம்ம வந்து இந்த மாதிரி அதிகமான வெப்பம் பதிவாகக்கூடிய நாட்களில் அதிகமான நீர் வந்து மல்லிகை செடி கொடுக்கணும். அதாவது வாட்டர் ஸ்ட்ரெஸ் எப்போ மல்லிகை செடிக்கு தண்ணி அதிகமாக கெட்டி வாட்டர் ஸ்ட்ரெஸ் ஏற்படுமோ ஸோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி அதிக வெப்பநிலை பதிவாகக்கூடிய சமயத்தில் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அதிகமான வெப்பம் பதிவாகக்கூடிய இந்த 8 மாதத்தை பொறுத்தவரை மல்லிகை செடியில் அதிகமான பூக்கள் பறிக்கிறதுக்கு உகந்த மாதங்களாக கருதப்படுது. ஸோ இந்த 8 மாதங்கள்லேயுமே நம்ம வந்து அக்டோபர் மாதமும் மார்ச் மாதமும் மட்டும் பூக்கள் வந்து ஒரு தோய்வு நிலை அடைந்தது போல் காணப்படும். அதாவது மார்ச் மாதத்தை பொறுத்தவரை வெப்பம் அதிகமாகக்கூடிய மாதமாக கருதப்படுது. ஸோ இந்த டைமில் நமக்கு வந்து மல்லிகை செடியில் அப்போது தான் ஃபஸ்ட் ஃப்ளவரிங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஃபஸ்ட் ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகக்கூடிய மாதத்தில் பூக்கள் வந்து ரொம்பவே தோய்வு நிலை அடைந்தது போல் காணப்படும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூக்கள் வந்து கூடும். அதே மாதிரி தான் அக்டோபர் மாதத்துலேயும். அக்டோபர் மாதத்தில் வந்து இதுக்கு ஆப்போசிட், அதாவது செப்டம்பர் மாதம் வரை அதிகமாக கிடைச்ச வெப்பத்தை வச்சு கடைசி கட்ட பூவாக அக்டோபர் மாதத்தில் பூக்கும். ஸோ இந்த அக்டோபர் மாதத்தில் தான் வருடத்திலேயே கடைசியாக அதிகமாக பூ பூக்கக்கூடிய பூச்சுட்டாக இருக்கும். ஸோ இந்த பூச்சுட்டில் பூக்கள் வந்து அதிகமாக பூத்ததுக்கு பிறகு தோய்வு நிலை அடையக்கூடிய சமயத்தில் அதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜாக தடுக்கக்கூடிய தாவரநிலை வளர்ச்சியில் பெரும்பாலான கொப்புகள் வந்து கொடி வளர்ச்சி அமையும். ஸோ இது வந்து இயற்கையாக நடக்கக்கூடியது. ஸோ அது எதனால் அப்படின்னா, அக்டோபர் மாதத்தில் மழைக்காலம் தொடங்கிடும். ஸோ அக்டோபர் பாதியில் மழைக்காலம் தொடங்கினாலும் சரி, இல்லைனா முடிவில் தொடங்கினாலும் சரி, மண்ணில் ஈரப்பதம் ரொம்பவே அதிகரித்த பிறகு மல்லிகை செடியில் துளிர்க்கக்கூடிய கொப்புகள் எல்லாத்துலேயுமே கொடி வளர்ச்சியாக தான் அமையுமே தவிர மொட்டுகள் இயற்கையாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே குறைவு. ஸோ அப்படின்னா அக்டோபர் மாதத்திற்கு பிறகு மல்லிகை செடியில் பூக்களே பறிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம வந்து பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் பயன்படுத்த மூலிமா, அதாவது அதீத தாவரநிலை வளர்ச்சியை கட்டுப்படுத்தி பூக்கள் பூக்கிறதுக்கான ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணுற மூலயமா நம்ம நவம்பர் மாதத்துலேயும் சரி, இல்லைனா டிசம்பர்லேயும் சரி, இல்லைனா ஜனவரி மாதத்தில் கூட பூக்கள் எடுக்க வைக்கலாம். ஸோ ஆனால் இந்த பூக்களோட அளவு வந்து ரொம்பவே குன்றும். அதாவது மார்ச் மாதத்துலேருந்து அக்டோபர் வரையிலான 8 மாதத்தில் பூக்கக்கூடிய அளவை கம்பேர் பண்ணுறதை காட்டிலும் நவம்பர்லேருந்து பிப்ரவரி மாதம் வரையிலான 4 மாதத்தில் பூக்கக்கூடிய அளவு வந்து பாதியோ அதற்கும் உள்ளேயோ இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது 50% குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
ஸோ அது எதனால் அப்படின்னா மொத்தமே 2 காரணம் தான். ஒன்று, அதிகபட்ச வெப்பநிலை சரிவர கிடைக்காது. ஸோ மல்லிகை செடி வந்து நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அதிக வெப்பம் தாங்கக்கூடிய பயிர் அப்படிங்கிறதுனால போதிய அதிகபட்ச வெப்பநிலை கிடைக்காத காரணத்தினால இயற்கையாக பூக்கள் எடுக்கக்கூடிய அளவு வந்து கொண்டுறதுனாலையும், அதே நேரத்தில் மண்ணில் மழைக்காலங்களில் அதிகமான ஈரப்பதம் இருக்கிறதுனால சுலபமாக மல்லிகை செடிக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்களை மண்ணில் இருந்து உறிஞ்செடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஸோ இந்த 2 காரணிகளும் தான் மல்லிகை செடியில் இயற்கையாக மழைக்காலத்துலேயும் பனிக்காலத்துலேயும் பூக்கள் பூக்க விடாமல் கொடி வளர்ச்சி அதிகரிக்கிறது. ஸோ இது வந்து நம்ம என்ன தான் பிளான்ட் குரோத் ரெகுலேட்டர் பயன்படுத்தி பூக்கள் அதிகரிக்க செஞ்சாலும் கூட மழை காலத்துலேயும் பனிக்காலத்துலேயும் பூக்கக்கூடிய பூவோட அளவு வந்து வெயில் காலத்தில் பூக்கிறதுக்கு ஈடாகாது. இருந்தாலும் கூட வெயில் காலத்தில் மல்லிகைப்பூ போகக்கூடிய விலையை காட்டிலும் மழை காலத்துலேயும் பனிக்காலத்துலேயும் 2 மடங்கோ 3 மடங்கோ போகிறதுனால நமக்கு வந்து பூக்கள் வந்து 50% குறைவாக பூத்துச்சாலும் கூட அந்த பூக்களை சந்தைப்படுத்தும் போது அதுக்கான மதிப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பூக்கள் மழைக்காலத்துலேயும் பனிக்காலத்துலேயும் எப்படி பூக்க வைக்கலாங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு சில வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டும் போட்டு வச்சுருந்துருக்கோம். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறோம். ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். அண்ட் அந்த ப்ளேலிஸ்ட்டில் ஒரு 2 வீடியோ மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவாக இருக்கும். ஸோ அந்த 2 வீடியோவில் ஒரு வீடியோவில் தான் நம்ம வந்து அந்த கல்டார் அப்படிங்கிற பிளான்ட் குரோத் ரெகுலேட்டர் பயன்படுத்தக்கூடிய முறையையும் பயன்படுத்தக்கூடிய அளவையும் குறிப்பிட்டிருந்திருப்போம். ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த கல்டார் பிளான்ட் குரோத் ரெகுலேட்டர் நீங்கள் பயன்படுத்தும் பட்சத்தில் பூக்கள் இயற்கையாகவே குன்றக்கூடிய அதிகமாக கொடி வளர்ச்சி மல்லிகை செடியில் தோன்றக்கூடிய 4 மாதத்துலேயுமே பூக்கள் ஓரளவு பூக்க வைக்கலாம். அண்ட் இந்த மாதிரி எந்த ஒரு பிஜிஆரோ பயன்படுத்தாமல் பூக்கள் வந்து இயற்கையாகவே மல்லிகை செடியில் பூக்க வைக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மல்லிகை செடி இருக்கக்கூடிய ஃபீல்டு வந்து ரொம்பவே மேடான பகுதியாக இருக்குது. அதாவது எவ்வளோ மழை பெஞ்சினாலும் தண்ணீர் வந்து தேங்கி நிற்காமல் சுலபமாக வடியக்கூடிய பகுதியாகவோ இல்லைனா மழை அதிகமாக பெஞ்சதுக்கு பிறகு சுலபமாக காயக்கூடிய பகுதியாகவோ இருக்கும் பட்சத்தில் இயற்கையாகவே உங்களோட மல்லிகை செடியில் ஓரிரு மொட்டுகள் வந்து தோன்றும். அதுவும் கவாத்து செஞ்சு விடாத மல்லிகை செடியாக இருக்கும் பட்சத்தில், அதாவது ஒரு அக்டோபர் மாதத்திற்கு பிறகு கவாத்து செஞ்சு விடாத மல்லிகை செடியாக இருக்கும் பட்சத்தில் முதிர்ச்சி அடைந்த மல்லிகை செடியில் துளிர்க்கக்கூடிய 10 கொப்புகளில் 1 அல்லது 2 கொப்புகளில் மொட்டுகள் எடுக்கும். ஸோ இது வந்து அதிகமான செடி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஓரளவு பூக்கள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஓரளவு பூக்கள் கிடைக்கிறதுமே ஒரு சிலருக்கு கிடைக்காது. அது எப்போ அப்படின்னா, நம்ம கவாத்து செஞ்சு விடாத முதிர்ச்சி அடைந்த செடிகள்னு குறிப்பிடுற அதே செடிகள் இன்னுமே கவாத்து செஞ்சு விடாமல் துளிர்க்க முடியாத அளவுக்கு கொடி வளர்ச்சி அடைஞ்ச செடிகளாக இருக்கும். ஸோ அதாவது ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது குறைந்தபட்சம் கவாத்து செஞ்சு விடணும். ஸோ அந்த மாதிரி கவாத்து செஞ்சு விடாமல் 8 மாதம் 10 மாதம் அப்படிங்கிற அளவில் வளர்ந்த மல்லிகை செடியாக இருக்கும் பட்சத்தில் ரொம்பவே பெரிய மல்லிகை செடியாக இருக்கும். ஸோ அந்த மல்லிகை செடியில் இந்த மாதிரி துளிர்க்கக்கூடிய 10 கொப்புகளில் 2 கொப்புகள் கூட மொட்டுகள் எடுக்கிறது வந்து ரொம்பவே சிரமமான விஷயம். பெரும்பாலும் மொட்டுகள் எடுக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் இன்னுமே மொட்டுகளோட அளவை உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, செப்டம்பர் மாதத்தோட கடைசி 10 நாட்கள்லையோ இல்லைனா அக்டோபர் மாதத்தோட முதல் 10 நாட்கள்லையோ நீங்கள் வந்து மல்லிகை செடியை கவாத்து செஞ்சு விடணும். ஸோ இந்த கவாத்து செஞ்சு விடக்கூடிய அதே நேரத்தில் குறைந்தபட்சம் அடுத்த ஒரு 10 நாட்களுக்கு வெப்பம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபார்காஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ வெப்பம் வந்து ஓரளவு வெயில் காலத்தில் இருக்கக்கூடிய வெப்பம், அதாவது ஒரு 35 டிகிரி ஆவரேஜாக இருந்துச்சுனாலும் கூட இந்த 10 நாட்களில் துளிர்க்கக்கூடிய கொப்புகள் முதல் தாவர நிலை வளர்ச்சியிலேயே மொட்டுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இந்த 10 நாட்கள்லேயுமே துளிர்க்கக்கூடிய கொப்புகளில் மொட்டுகள் வரல அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு பிறகு மல்லிகை செடி சுலபமாக 2வது தாவர நிலை வளர்ச்சியை நோக்கி முன்னேறும். ஸோ அந்த மாதிரி 2வது தாவர நிலை வளர்ச்சி ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் மொட்டுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது எத்தனை சதவீதம் அப்படின்னா 50லேருந்து 80% வரை மொட்டுகள் எடுக்கக்கூடும். ஸோ தோராயமாக 10 கொப்புகள் துளிர்க்கக்கூடிய சமயத்தில் குறைந்தபட்சம் 5லேருந்து அதிகபட்சம் 8 கொப்புகள் வரை மொட்டுகள் எடுக்கும். மீதமுள்ள ஓரிரு கொப்புகள் தான் கொடி வளர்ச்சி அமையும். ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் வந்து மல்லிகை செடிக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீர் வந்து ஃபார்காஸ்டிங்கில் க்ளவுடியாவோ இல்லைனா தூறலோ போடுற மாதிரி காமிக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து தண்ணியை வந்து குறைச்சி ஒரு மைல்டு ஸ்ட்ரெஸ்லேயே மல்லிகை செடியை வந்து வச்சுக்கணும். அதாவது போதுமான நீர் கிடைக்காத அளவுக்கு மல்லிகை செடி இருக்கணும். அதே நேரத்தில் பதிவாகக்கூடிய வெப்பத்தில் மல்லிகை செடி வந்து வாடிடக்கூடாது. ஸோ இந்த 2ஐயும் தெளிவாக பார்க்கும் பட்சத்தில் சுலபமாக மொட்டுகள் எடுக்க வைக்க முடியும். ஸோ அப்படி நம்ம ஒரு ஃப்ளவரிங் ஸ்டேஜை கொண்டு வரோம் அப்படின்னா அந்த பூக்கும் நிலையை வந்து நவம்பர் மாதத்தோட முதல் வாரத்துலேருந்து நவம்பர் மாதத்தோட 3வது வாரத்திற்கு உட்பட்ட நாட்களில் தொடங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி ஆரம்பித்ததுக்கு பிறகு பூத்த முதல் நாள்லேருந்து சரியாக குறைந்தபட்சம் 2 வாரம் வரையும், அதுவே அதிகபட்சம் 3 வாரம் வரையும் பூக்கள் வந்து நீடித்து பூக்கும். ஸோ இது வந்து நீங்கள் அந்த மல்லிகை செடியோட தாவர நிலை வளர்ச்சியில் எந்த மாதிரியான உரங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்தே அமையும். அண்ட் இந்த மாதிரி பூக்கள் பூக்கக்கூடிய சமயத்தில் இருந்து நம்ம குறிப்பிட்டது போல் ஃப்ளவரிங் ஸ்டேஜ் வந்து நவம்பர்லேருந்து
டிசம்பர் வரை நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நவம்பரோட 3வது வாரத்தில் பூக்கள் பூக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 3 வாரம் பூக்கள் நீடித்து பூக்கும் பட்சத்தில் டிசம்பர் 1 வாரம் வரை பூக்கள் வந்து பூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதற்கு அடுத்து நிலைன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் கொடி வளர்ச்சிகள் திருப்பி அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நம்ம குறிப்பிடுறது எந்த ஒரு பிளான் கல்குலேட்டர்ஸும் பயன்படுத்தாமல் நவம்பர் மாதத்தில் பூக்கள் பூக்க வைக்கிறதுக்கான வழிமுறை. ஆனால் அதே நேரத்தில் எவ்வளோ பூக்கள் நீங்கள் எடுக்க வச்சிங்கனாலும் அந்த மழை காலத்தில் பூச்சிக்கொல்லிகள் வந்து சரிவர ஸ்ப்ரே பண்ணலை அப்படின்னா வரக்கூடிய மொட்டுகள் எல்லாமே புழுக்கள் தின்னு சேதப்படுத்திடும். ஸோ இது வந்து நீங்கள் மழை காலத்தில் வெயில் காலத்தில் ஸ்ப்ரே பண்ணுற போல் அதிகமான இடைவெளி நாட்கள் எடுத்து புழுக்களுக்கான பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணாமல் குறைந்தபட்சம் 3 இல்லைனா 4 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணால் மட்டும்தான் நவம்பர் மாதத்தில் பூக்கள் வந்து பறிக்க முடியும். அதுவும் அதிகமான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகள் தான் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ ஈஸி ஃபார்முலேஷனில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கெமிக்கல்ஸ் வந்து மழை காலத்தில் 100% வேலை செய்யாது. ஸோ நம்ம ஸ்ப்ரே பண்ணாலும் கூட பூச்சிக்கொல்லிகள் வந்து முழுவதும் செயல்படாதது போல் தென்படும். ஸோ அதனால் எஸ்சி ஃபார்முலேட்டில் இருக்கக்கூடிய குளோரன்ட்ரைனிப்ரோலோ இல்லைனா ஸ்பைனோசைட் போன்ற பூச்சிக்கொல்லிகள் வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. அண்ட் நம்ம வந்து ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த மாதிரி பூச்சுற்று நீங்கள் இயற்கையாக நவம்பர் மாதத்தில் கொண்டு வந்ததுக்கு பிறகு அந்த டிசம்பர் மாதத்தில் பூச்சுற்று முடிவடைஞ்சதுலேருந்து பனிக்காலம் முடிகிற வரை பூக்கள் பூக்கிறதுக்கான வாய்ப்பு இயற்கையாக கிடையாது. ஸோ பெரும்பாலும் கொடிகள் வளர்ச்சி தான் இருக்கும். ஸோ ஓரிரு கொப்புகள் வேணும்னா மொட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து பெரிதளவு மகசூலை கொடுக்காது. அண்ட் பிப்ரவரி மாதத்தில் வெப்பம் அதிகரிக்கக்கூடிய நாட்கள் வந்ததுலேருந்து புதிய தாவரநிலை வளர்ச்சி திருப்பி ஆரம்பிக்கும். ஸோ அந்த தாவரநிலை வளர்ச்சியில் மொட்டுகள் தென்பட ஆரம்பிக்கும். ஸோ அந்த மொட்டுகள் எல்லாமே பிப்ரவரி மாதத்தோட கடைசியிலையோ இல்லைனா மார்ச் 1 வாரத்துலேருந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் இயற்கையாக மல்லிகை செடியில் வந்து வருடம் முழுவதும் பூக்களோட அளவு வந்து வேறுபடும். ஸோ வெயில் காலத்தை பொறுத்தவரை மல்லிகை செடியில் பூக்கள் வந்து பெரும்பாலும் எல்லா கொப்புகள்லேயுமே எடுத்துரும். ஏதாவது ஓரிரு கொப்புகள் தான், அதுவும் மல்லிகை செடிக்கு தண்ணி ரொம்ப அதிகமாக கொடுக்கும் பட்சத்தில் தான் கொடி வளர்ச்சி அமையும். அதுவும் எப்போ அப்படின்னா ரொம்பவே அதிகபட்ச வெப்பநிலை வந்து குறைவாக பதிவாகக்கூடிய சமயத்தில், அதாவது ஒரு 35 டிகிரி பதிவாகணும் அப்படின்னா அந்த 35 டிகிரிக்கு பதிலாக திடீர்னு ஒரு அன்சீசனல் ரெயின்ஃபால் வர்றதுக்கான வாய்ப்பாக 30 டிகிரி பதிவாகி ரொம்பவே க்ளவுடியாக இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் தண்ணீர் அதிகமாக விடும்போது அப்போ தாவரநிலை வளர்ச்சி ஆரம்பிக்கக்கூடிய சுச்சுவேஷன் மல்லிகை செடியில் இருக்குது அப்படின்னா அப்போ துளிர்க்கக்கூடிய கொப்புகளில் கொடி வளர்ச்சி அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த கொடி வளர்ச்சி கொப்புகளுமே திருப்பி அடுத்த தாவரநிலை வளர்ச்சி ஆரம்பிக்கும் போது அதிகமான வெப்பம் இருக்கும் பட்சத்தில் அதுலேயுமே மொட்டுகள் எடுக்கும். ஸோ இது வந்து டெம்பரரியான க்ரீப்பர் பிரான்ச்சஸ்ன்னு நம்ம குறிப்பிடலாம். வெயில் காலத்தில் துளிர்க்கக்கூடிய கொடி வளர்ச்சி கொப்புகள் வந்து தற்காலிகமானது தான். ஆனால் மழை காலத்துலேயும் பனிக்காலத்துலேயும் துளிர்க்கக்கூடிய கொடி வளர்ச்சி கொப்புகள் வந்து அந்த மழைக்காலமும் பனிக்காலமும் முடிகிற வரை நீடிக்கும். அதில் துளிர்க்கக்கூடிய பக்க கிளைகளும் கொடி வளர்ச்சியாக தான் அமையும். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிக்ரோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிக்ரோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.